மான் தனியா புலிக்கிட்ட சிக்கிக்கிடுச்சு. இன்னைக்கு வேட்டையாடிட வேண்டியதுதான். என்னடா ரன்வீர், பேசுறது கூட கவிதை நடையா பேசி கலக்குறியடா. இதே கலக்கலோட அந்த கண்ணுக்குட்டிய கசக்கிடணும். இது காதல், அசத்திடணும். என்ன என்னன்னு இப்படி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? என்னென்னமோ சொல்ல வந்த என்கிட்ட என்ன அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தையை சொல்லி என்ன நீங்க சிந்திக்க வச்சிட்டீங்க. நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியாத புதிர் வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, காதலும் தான். ஐயோ, கொஞ்சம் வழிய விடுங்க, நான் இப்ப போகணும் ப்ளீஸ். அவசரமா எங்கேயாவது போறீங்களா? ஆமா. அந்த அவசரத்தோட என் அவசரத்தையும் கொஞ்சம் அக்ரி பண்ணிக்கங்க. ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. காதல் கண்ணுக்கு தெரியாது, அத அனுபவிக்க மட்டும்தான் முடியும். அத அனுபவிக்க மட்டும்தான் முடியும். என்ன உங்களுக்கு புரியலையா? புரியுற மாதிரியே சொல்றேன். உங்களுக்காக நானே சொந்தமா ஒரு கவிதை எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன். அத நீங்க கேட்டுட்டு தான் போகணும். இருங்க, வச்சேன். இது மளிகை சாமான் லிஸ்டாச்சே. இங்க இருக்கு. பேர்ல மட்டும் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ரைமிங்காக மாத்திருக்கேன். கவிதைல அன்பே பாக்கியா, உன் கண்களை நான் நோக்கியா, உன் மனசு என்ன காக்கியா, என் காதலை ஏத்துக்க மாட்டியா, கனவில் வந்தாய் தொல்லையா, என் மனதை திருடினாய் கள்ளியா, என் மனதில் இருப்பதை சொல்லியா, உன் காதலை எனக்கு தருவியா, உனக்கு என்னை பிடிக்கலையா, எப்பவும் இருப்பேன் உனக்கு தொல்லையா, நீ ஓகே சொன்னா ஒரு வருஷத்துல வீடே நிறையும். நம்ம புள்ளையா, நம்ம புள்ளையா, நம்ம புள்ளையா. பாக்கியா, தீபா, எங்கம்மா போயிட்டா? என் கவிதையில கரைஞ்சிட்டியா? உன் முகம் ஒரு பீசா, என்னை ஏத்துப்பாயா கண்ணே லீசா, உன் இரண்டு கண்களும் பர்கர், என் மனசுல நீ பண்ணாத மக்கர், உன் மூக்கு ஒரு பிரெஞ்சு ஃப்ரைஸ், 42 தான் என் சட்டு சைஸ், உன் உதடு ஒரு ஹாட் டாக், நீ ஓகே சொன்னா சேர்ந்து பண்ணலாம் டிக்டாக், உன் உடம்போ சவர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா, சீக்கிரம் வந்து கட்டிப்புடிமா. அடி செருப்பால மூஞ்ச பாரு. போற வர பொண்ணுங்களை பார்த்து கவிதைய சொல்லிக்கிட்டு இருக்க, அறிவு கெட்ட முண்டம். போயா. போமா, ஆளை மூஞ்சியும் பாரு. எங்கே என் காதல் தேவதை? ஓ, நம்ம கவிதையை கேட்டு வெக்கப்பட்டு போயிட்டாங்க போல இருக்கும். என்ன இருந்தாலும் அவளும் ஒரு பெண் தானே. நீ வேற லெவல்ரா ரன்பீர். அண்ணா இங்கதான் நிறுத்துங்க. இந்தாங்க. என்னம்மா மீட்டருக்கு மேல 10 ரூபா கேட்டேனம்மா. அண்ணி சேஞ்ச் 10 rupees கொடுங்க. இந்தாங்க. வாங்க அண்ணி.
சக்தி எனக்கு என்னமோ இந்த இடத்த பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு சக்தி. ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாத அண்ணி. அத்தை கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க வேற வழி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அண்ணி. அதான் அவங்க வர சொன்ன இடத்துக்கே நாம வந்திருக்கோம். எங்க சக்தி இன்னும் ஸ்ரீஜாவை காணோம்? வந்துருவா. அண்ணி, வா ஸ்ரீஜா. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மேடம், என்ன மேடம் நீங்க போய் எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு? உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் மேடம். சரி, இப்ப அவங்க வந்துருவாங்க மேடம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? மேடம், போன் எதுக்காக அங்க வச்சீங்க? நம்ம பிளான் பண்ணபடி அவங்க இங்க வந்துருவாங்க. ம். அவங்க வந்ததும் நானும் அண்ணியும் போய் ஒளிஞ்சுக்கிறோம். அவங்க வந்ததும் உன்னை தேடுவாங்க. ஏய், என்னடி வேணும் உனக்கு? யாரடி உன்னை பெயில் எடுத்தது? மேடம், அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்ப எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா போதும். என்ன தேவை உனக்கு? 1 லட்சமோ 2 லட்சமோ தர, அதை வாங்கிட்டு மரியாதையா ஓடி போயிடு. அப்படின்னு அவங்க சொல்வாங்க. ம். ஆனா அவங்க சொல்றத நீ ஒத்துக்கவே கூடாது. அவங்க வாயில இருந்து உண்மையை சொல்ற வரைக்கும் நீ பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க கோபத்தை நல்லா தூண்டி விடணும். என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? உங்களுக்காக நான் ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். ஒரு 20 லட்சமாவது கொடுங்க. 20 லட்சமா? என்னடி, ஏன் இவ்வளவு பேராசை உனக்கு? 2 லட்ச ரூபா தர, வாங்கிட்டு மரியாதையா ஓடி போயிடு. என்ன மேடம் மிரட்டி பாக்குறீங்களா? இந்த விஷயத்த சிவா சார்கிட்டயும் சக்தி மேடம் கிட்டயும் சொல்லிடுவேன். என்னடி, நீ என்ன மிரட்டி பாக்குறியா? 25 வருஷமா இந்த சொத்தெல்லாம் கட்டிக்காக்க நான் எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? சிவாவோட அப்பா அம்மாவை கொலை பண்ணிருக்கேன். கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்த உடனே சக்தியும் மீனாட்சியும் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். அவ்வளவையே கல்யாணத்துல சக்தியோட அப்பாவையே கொலை பண்ணிருக்கேன். அந்த கல்யாணத்தையே நிறுத்தி இருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கு உன்னை கொலை பண்றது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. இப்படியே நீ பேச்சு கொடுத்துட்டே இருந்தா அவங்க வாயில இருந்தே உண்மை வெளியில வரும். அவங்க சொல்றது அப்படியே இந்த போன்ல ரெக்கார்ட் ஆயிடும். சக்தி, சூப்பர் ஐடியா சக்தி. ஆனா பாட்டி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல நின்னு பேசாதே, அதை எப்படி சமாளிப்ப? கரெக்ட். உங்க போனை கொடுங்க. இப்ப பாட்டி என்னதான் உருண்டு புரண்டு டயலாக் பேசினாலும் இந்த 2 கேமரால கண்டிப்பா ரெக்கார்ட் ஆகும். சூப்பர் சக்தி. குட் மார்னிங் சார். என்ன மாமா
என்ன பார்க்க முடியாம உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? ஒரே வீட்ல இருந்துகிட்டே 2 பேருமே சந்திக்க முடியாம இருக்குமே மாமா. என்னாலதான் பார்க்க முடியல. அட்லீஸ்ட் நீங்களாச்சும் ஃபோன் பண்ணி விசாரிக்கலாம்ல. சக்தி, ஆமா சக்தி, ஒரே வீட்டில் இருக்கோம். ஆனா உன்னை என்னால பார்க்கவே முடியல. உன்னை பார்க்காம என்னால எந்த வேலையுமே செய்ய முடியல சக்தி. இப்போ அவனை கால் பண்றேன். ச்சே. அடுத்து எவனாவது கால் பண்றதுக்குள்ள உடனே சக்தி கால் பண்ணோம். The mobile number you have dialed is currently not reachable. ச்சே. என்ன சக்தி இது? உன்னை என்னையும் விதி இப்படி பிரிச்சு விளையாடுது. இந்த கொஞ்ச நாளைக்கே உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலையே. நான் எப்படி வாழ்நாள் முழுக்க உன்னை விட்டு இருக்க போறேன்னு தெரியல. என்னை விட்டு நீ எப்படி இருக்க போறேன்னு தெரியல. பாஸ் என்ன ரன்பீர், பாஸ் மீட்டிங் ரெடி, சீக்கிரம் வாங்க பாஸ். மீட்டிங்கா? என்ன மீட்டிங்? பாஸ் இன்னைக்கு ஷேர் ஹோல்டர் மீட்டிங். அப். நீங்க தானே ஏற்பாடு பண்ண சொன்னீங்க, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நான் தானே ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தேன். இல்ல ரன்பீர், எனக்கு கொஞ்சம் மைண்டு சரியில்லை. என்னாச்சு பாஸ், உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்ல ரன்பீர், மனசு தான் சரியில்லை. கொஞ்சம் மூட் அப்செட்டா இருக்கு. மீட்டிங்கை நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிடுறேன். பாஸ் ரொம்ப கஷ்டம் பாஸ். ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் ஆல்ரெடி வந்துட்டாங்க. ஏற்கனவே உங்களுக்கு கால் பண்ணாங்க, நீங்க அட்டன் பண்ணலன்னு தான் என்ன அனுப்பிச்சாங்க. இப்போ போய் மீட்டிங் கேன்சல்னு சொன்னா அது ரொம்ப தப்பாயிரும் பாஸ். பாஸ் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. குடும்பம்னா பல பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் வேலை செய்யற இடத்துக்கு கொண்டு வந்தா வேலை தான் பாஸ் கெடும். அந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியாம வேலையும் சரியா செய்ய முடியாம எல்லாமே சொதப்பலாயிரும் பாஸ். பாஸ் போனுக்கு 2 சிம் கார்டு இருக்க மாதிரி நம்ம மனசுக்கு 2 சிம் கார்டு தேவை பாஸ். இல்லனா பிரச்சனை தான் பாஸ். யோசிக்காதீங்க பாஸ், வேணும்னா ஒன்று பண்ணலாம் பாஸ். மீட்டிங் வேணா சீக்கிரம் முடிச்சிருங்க பாஸ். சரி, நீ போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணு. நான் ஒரு 5 மினிட்ஸில் வரேன். என்னோட ப்ளூ கலர் கோட்டை எடுத்து வச்சிடறேன். ஓகே பாஸ். அம்மாடி, தண்ணி தாகமா இருக்குமா, எங்கேயாவது ஒரு ஜூஸ் கடையா பார்த்து நிறுத்து, ஒரு ஜூஸ குடிச்சிட்டு போலாமா? சும்மா இருக்கியா? நானே டைம் ஆயிடுச்சுன்னு டென்ஷன்ல ஓட்டிட்டு இருக்கேன், நீ வேற. ஓ, ரொம்ப தாகமா இருக்குமா. வண்டி பின்னாடி தண்ணி இருக்கோ, எடுத்து குடி. சரிம்மா. அம்மா, அம்மாடி, பின்னாடி வர்றது வேலைக்காரி மாதிரி தெரியுதுமா, பாரு. ஆமா, இவ இதுக்கு நம்மள ஃபாலோ பண்றா? ஐயோ, உனக்கே தெரியலனா எனக்கு எப்படிமா தெரியும்? சுபத்ரா, இவ வீட்டு வேலை செய்ய வரல, இப்படியே ஊரை சுத்திட்டு வந்து நம்மள ஏமாத்துறாமா. எனக்கு என்னமோ இவளை பார்த்தா வேலைக்காரி மாதிரி தெரியலம்மா. எனக்கும் இவளை பார்த்தா சந்தேகமாவே இருக்கு. இவளெல்லாம் எதுக்கு சிவா கூட்டிட்டு வந்தானே தெரியல. எனக்கு ஒரு சந்தேகம் சுபத்ரா. என்னம்மா? இவளை சிவா கூட்டிட்டு வந்தான், ஆனா இவ சிவா கூட்டிட்டு வந்த மாதிரியே தெரியல.
சக்தி சொல்லி சிவா கூட்டிட்டு வந்த மாதிரி தெரியுது. இவ சிவா ஆளா சக்தி ஆளா? தெரியல. ஆனா எதுவா இருந்தாலும் நாம கேர்ஃபுல்லா இருந்தாகணும். ஆமாமா ஆமா, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும்னே தெரியாதுமா. அம்மாடி, யாருக்குமா ஃபோன் பண்ற? ஸ்ரீஜாவுக்கு. அவளுக்கு எதுக்குமா ஃபோன் பண்ற? இரு சொல்றேன். மேடம், அவங்க தான் கால் பண்றாங்க. அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. ஹலோ, சொல்லுங்க மேடம். நம்ம மீட்டிங்ல ஒரு சின்ன சேஞ்ச். சேஞ்சா? என்ன மேடம்? நீ குடவுனுக்கு வர வேண்டாம். ஏன் மேடம்? பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்துரு. எதுக்கு மேடம் திடீர்னு பிளேஸ மாத்திட்டீங்க? என்ன கேள்வி கேக்குறத விட்டுட்டு நான் சொல்றத மட்டும் செய். ஏமா சுபத்ரா திடீர்னு இடத்த மாத்திட்ட? நீ தானே சொன்ன எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாதுன்னு. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி அந்த வேலைக்காரி சிவா கூட்டிட்டு வந்த ஆளா இல்லாம சக்தி ஏற்பாடு பண்ண ஆளா இருந்தா அவ நம்மள கண்காணிச்சிட்டு இருப்பாள்ல. அப்போ அவளுக்கு நாம ஸ்ரீஜா கிட்ட பேசுனதும் எந்த இடத்துல ஸ்ரீஜாவை பார்க்க போறோங்கிறதும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனாலதான் இடத்த மாத்துனேன். இப்ப நாம ஸ்ரீஜா கிட்ட பேசுனதும் அவளுக்கு தெரியாது, நாம இடத்த மாத்துனதும் அவளுக்கு தெரியாது. ஒருவேளை அவ நம்மள ஃபாலோ பண்ணா அவ குடவுனுக்கு தான் போவா. ஆனா நாம போட்ட புது பிளான் படி பொன்னியம்மன் கோயிலுக்கு போய் வேலையை முடிச்சிட்டு வந்துடலாம். ஐயோ 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 சுபத்ரா, எனக்கு அப்படியே புல்ல அரிக்குதுமா. உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லம்மா. என்ன அறிவு என்ன அறிவு! உனக்கு சுபத்ரான்னு பேரு வச்சதுக்கு பதிலா பேரறிவுன்னு வச்சிருக்கலாமா. சரி சுபத்ரா, அந்த ஸ்ரீஜா கிட்ட இடத்த மாத்தி சொல்லிட்ட, அப்போ அந்த ரவுடி கிட்ட? இதுக்குதான் உன்னை கூடவே வச்சுக்கணுங்கிறது. என்ன மேடம் ஃபோன் பண்றாங்க? சொல்லுங்க மேடம். மீட்டிங் இடம் மாத்தியாச்சு. அப்படியா மேடம்? எங்க மேடம்? பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்துரு. ஓகே மேடம். மேடம், சுபத்ரா மேடம் குடோன்ல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப பிளேஸ மாத்தி வர சொல்றாங்க. இப்போ என்ன மேடம் பண்றது? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு செஞ்ச எல்லாத்தையுமே அம்மா ஒரே நிமிஷத்துல கொலாப்ஸ் பண்ணிட்டாங்களே. அனி, இப்ப எதுக்கு நீங்க புலம்புறீங்க? பின்ன புலம்பாம என்ன பண்ண சொல்ற சக்தி? அம்மா இப்படி சட்டுன்னு இடத்த மாத்தி நம்ம பிளானையே சொதப்பிட்டாங்களே. அம்மா சொன்ன பொன்னியம்மன் கோயில கூட்டம் அதிகமா இருக்கும், அங்க எப்படி நம்ம பிளான் படி வீடியோ எடுக்க முடியும்? நம்ம போட்ட பிளான் எல்லாம் போச்சு. எது நடந்தாலும் சரி, நன்மைக்கே நினைச்சிட்டு நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பயப்படவே கூடாது. முன் வச்ச கல்லை நம்ம பின் வைக்க கூடாது. நீ சொல்றது சரிதான், ஆனா இப்ப நம்ம என்ன பண்றது சக்தி? என்ன நடந்தாலும் சரி, நம்ம பிளான் பண்ணபடி அத்தை வாயாலேயே உண்மையை சொல்ல வைக்கணும். அதை வீடியோ எடுத்து அது மாமா கிட்ட காட்டி அத்தையை மாட்டி விட்டே ஆகணும். ஏன்னா இது விட்டா என் லைஃபை காப்பாத்திக்க எனக்கு வேற வழி தெரியல. சக்தி, கவலைப்படாத சக்தி. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு, நாங்க பண்றோம். இப்ப அத்தை சொன்ன கோவிலுக்கு போவோம். ஸ்ரீஜா, உனக்கு எந்த தடை வந்தாலும் அத்தை வாயில இருந்து உண்மையை வர வைக்கணும். ஓகே மேடம், அதை நான் பாத்துக்கிறேன். அனி, நீங்க? சக்தி, நான் எப்பவுமே உனக்கு துணையா இருப்பேன். சரி, டைம் ஆகுது, வாங்க கோயிலுக்கு போலாம். அத்தை கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நாம அங்க போயிடணும். ஏன் சக்தி? அப்பதான் நீ நம்ம எல்லாத்தையும் ப்ராப்பரா ரெடி பண்ண முடியும். கரெக்ட் மேடம். சரி, அந்த போன் எடுத்துட்டு வந்துருங்க.
அனி சீக்கிரம் வாங்க. ஸ்ரீஜா, நம்ம லேட் பண்றது முட்டாள்தனம். உடனே கிளம்பலாம் வாங்க. அண்ணா, பொன்னியம்மன் கோயிலுக்கு போங்க. கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. ஓகே மேடம்.